அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் நிவிதா. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் நான் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டிருந்தேன். பின் கண்ணாடி முன் நின்று அலங்கரித்துக் கொண்டிருக்க கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. காலையில் என் கணவர் சீக்கிரமே எழுந்து வாக்கிங் போய்விட்டார். டீ கடையில் டீ சாப்பிடுவது அவரது வழக்கம். என் கணவர் வெளியில் போய் கொஞ்ச நேரம்தானே ஆகிறது, அதற்குள் வருவதற்கு வாய்ப்பில்லையே, யாராக இருக்கும் என யோசித்துக் கொண்டே கதவை திறக்க வேகமாக உள்ளே வந்த 2 பேரில் ஒருவன் என்னை நோக்கி என் அருகில் வந்தான். இன்னொருவன் கட்டிலின் அந்த பக்கமாக வர நான் திடுக்கிட்டு எழுந்தேன். நல்ல வேளை, கனவு. காலையில் வரும் கனவு பலிக்கும் என்பார்களே, இது என்ன கெட்ட கனவு? நன்றாக கண்களை விழித்து பார்த்தேன். என் வீடுதான் என தெரிந்தது. நான் எனது அறையில் இருந்து எழுந்து வெளியே சென்றேன். என் மாமியார் சுமதி எனக்கு முன்பாகவே எழுந்து விட்டிருந்தார். வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். நானும் என் வேலைகளை பார்த்துவிட்டு என் மாமியாருக்கு காஃபி தயார் செய்து எடுத்துக்கொண்டு போனேன். என்னம்மா, அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட என என் மாமியார் கேட்டுக்கொண்டே நான் கொடுத்த காஃபியை வாங்கினார். முன்னமில்லத்த, கெட்ட கனவு, அதான் எந்திரிச்சிட்டேன் என்றேன். காலையில வர்ற கனவு பலிக்கும்னு சொல்வாங்களே, என்ன கனவு என்றார். அவரிடம் சொல்ல வேண்டாம் என நினைத்து சரியாக ஞாபகம் இல்லத்த என்று கூறிவிட்டு நானும் காஃபியை குடித்துவிட்டு அவர்களுடன் சேர்ந்து வீட்டு வேலைகளில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக எழுந்து வெளியில் வாக்கிங் சென்றிருந்த என் கணவர் வர அவரிடம் சென்று கனவை பற்றி சொன்னேன். அவர் சிரித்துவிட்டு, வெறும் கனவுதானே, எனக்கும் கனவுகள் வரும், எல்லாம் நடந்து கொண்டா இருக்கிறது என கூறிவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்புவதற்காக சென்று விட்டார். இருந்தாலும் எனக்குள் ஒரே பதைபதைப்பு. எதற்காக இப்படி கனவு வர வேண்டும்? என் கையை பிடித்து இழுத்தது யார்? யோசித்து கொண்டே வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். என் கணவர் பெயர் சுரேஷ். தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். எனக்கும் அவருக்கும் திருமணமாகி 4 வருடம் ஆகியிருந்தது. எங்களுக்கு 1 வயதில் ஆண் குழந்தை இருக்கிறது. பெரும்பாலும் என் குழந்தையை என் மாமியாரே கவனித்துக் கொள்வார். நாங்கள் நன்றாக ஊர் சுற்றி கொண்டிருந்தோம். வாரத்திற்கு ஒரு முறை இரவு செகண்ட் ஷோவிற்கு கிளம்பி சென்று விடுவோம். என் மாமியாரின் ஒத்துழைப்பு மிக பெரியதாக இருந்தது. என் கணவர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நண்பர் ஒருவரின் திருமண நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் இருக்கு, நாம் போக வேண்டும் என்று என்னை கிளம்பி தயாராக இருக்குமாறு சொல்லிவிட்டு வெளியே சென்றிருந்தார். அவர் வருவதற்குள் நான் தயாராகி ரெடியாக இருந்தேன். அவர் வந்தவுடன் அவரும் கிளம்ப நாங்கள் இருவரும் எங்களது காரில் இரவு நிச்சயதார்த்தம் நடக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். என் மனதில் நான் கண்ட கனவு ஓடி என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. மண்டபத்திற்குள் சென்று அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் நான் அமர்ந்து கொண்டேன். என் கணவர் மேடையை நோக்கி சென்று கொண்டிருந்தார். நான் சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருக்க அனைத்தும் புதுமுகமாக இருந்தது. மேடையில் மணமகனை பார்க்க எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த ஹோட்டல் அறையில் என்னை நோக்கி வந்த அந்த 2 நபர்கள் மாப்பிள்ளையின் அருகில் நின்று கொண்டிருந்தனர். என் கணவரை அழைத்து அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என நான் அவரை அழைக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் அவர் மேடை அருகே சென்று விட்டார். மேடையிலிருந்து இறங்கிய அந்த 2 நபர்களுடன் எனது கணவர் சிரித்துக்கொண்டே பேச ஆரம்பித்தார். என் இதயம் மிகவும் படபடத்தது. என் கணவரையே நான் பார்த்து கொண்டிருக்க அவர் என்னை நோக்கி அந்த 2 பேருடன் வந்தார். என் நிலைமையை விவரிக்க வார்த்தையே இல்லை. என் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. என் அருகில் வந்து நின்றார். என் கணவர் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இது விமல், இது சம்பத், என் ஃப்ரெண்ட்ஸ் என்றார். அவர்களை பார்த்து நான் சிரித்துவிட்டு தலையாட்டினேன். அவர்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். இது என் மனைவி நிவிதா என சொல்ல அவர்களும் ஹாய் என்றனர். நான் தலையசைத்தேன். பிறகு அவர்கள் 2 பேரும் வேறு நண்பர்களை பார்த்தவுடன் இதோ சென்று வருகிறோம் என கூறிவிட்டு அவர்களை நோக்கி சென்று விட்டனர்.
நான் என் கணவர் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்தேன். என் கணவரிடம் அந்த கனவில் வந்த நபர்களை பற்றி சொல்லலாமா என யோசித்து கொண்டு அந்த நிச்சயதார்த்த விழாவில் நெளிந்து கொண்டே இருந்தேன். ஒரு வழியாக நிச்சயதார்த்தமும் முடிந்தது. இரவு சாப்பாடு அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு காரில் வீடு வந்து சேர்ந்தோம். காரில் வரும்போது கூட நான் கனவில் வந்த அவர்களை பற்றி என் கணவரிடம் சொல்லவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகு இரவு என் கணவரிடம் அவர்களை பற்றி சொன்னேன். கனவில் வந்து என் கையை பிடித்து இழுத்தது இந்த 2 பேரில் ஒருவரான விமல் தான் என்று அவரிடம் கூறினேன். என் கணவரோ அந்த 2 பேரும் நம் கல்யாணத்துக்கு கூட வரவில்லை. அவர்கள் இன்றுதான் உன்னை பார்க்கிறார்கள். எல்லா கனவும் பழிப்பதில்லை, அதை பெரிதுபடுத்தாதே என்று கூறிவிட்டார். அவர் நன்றாக தூங்க ஆரம்பித்து விட்டார். எனக்கு தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். ஏன் கனவு இப்படி வந்தது? அதுவும் கணவரின் அலுவலகத்தில் பணிபுரியும் இவர்கள் ஏன் கனவில் வர வேண்டும்? கனவில் பார்த்தவர்கள் நேரில் வந்து விட்டார்கள். அப்போ கனவு பழித்து விடுமோ? தூங்காமல் தவித்த நான் எப்போது தூங்கினேன் என்றே தெரியவில்லை. காலையில் எழுந்து வழக்கம் போல் வேலைகளை பார்க்க பார்க்க கனவு பற்றிய எண்ணம் எல்லாம் நீங்கிவிட்டது. வேலைகளில் மனம் லயித்தது. அடுத்தடுத்த நாட்களில் வாழ்க்கையின் அன்றாட பணிகள் பார்க்க துவங்கி அவர்களை பற்றிய எந்த நினைப்பும் இல்லாமல், கனவுகள் பற்றிய எந்த குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. 2 வாரங்கள் கழித்து என் கணவர் அலுவலக வேலை சம்பந்தமாக வெளியூர் போக வேண்டும் என்று அலுவலகத்தில் தெரிவித்துள்ளார்கள் என்று வீட்டிற்கு வந்தவுடன் சொன்னார். மொத்தம் 2 நாட்கள். ஒரு நாள் இரவு அங்கு இருக்க வேண்டும், அடுத்த நாள் கிளம்பி வீட்டிற்கு வந்து விடுவேன் என கூறினார். சற்று யோசித்தவர், நீயும் வருகிறாயா? நாம் சேர்ந்து போகலாம். இடம் எது தெரியுமா? கொடைக்கானல் என்றார். கொடைக்கானல் போக வேண்டும் என்று ரொம்ப நாளாக நான் என் கணவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவரும் இதோ போய்விடலாம், இந்த லீவில் போய்விடலாம், அடுத்து வரும் லீவில் போய்விடலாம் என தள்ளி போட்டு கொண்டே இருந்தார். இப்போது இதுவே ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்ததால் நானும் வருகிறேன், போய் வரலாம் என்றேன். என் கணவர், எதற்கும் மனைவியை அழைத்து வரலாமா என அலுவலகத்தில் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். அன்று மாலை வீட்டிற்கு வந்த கணவர், இன்னும் 2 நாட்கள் தான் உள்ளது. அலுவலகத்தில் மனைவியுடன் போவதற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. உங்கள் மனைவியை தாராளமாக கூட்டி செல்லலாம். நீங்கள் செல்வது வெறும் மீட்டிங் மட்டும்தான். மீட்டிங் முடிந்த பிறகு நீங்கள் சுற்றி பார்த்துவிட்டு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ஹோட்டலில் தங்கியிருக்கலாம் என்றும், மேலும் உங்களுக்கான ஹோட்டலை நாங்களே புக் பண்ணிவிட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்றார். என் கணவர் மற்றும் எனக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் அலுவலகத்திலிருந்து வந்த என் கணவர் தன் மொபைலை எடுத்து அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு புக் பண்ணியிருந்த லக்ஸுரி ஹோட்டல் ரூமை காண்பித்தார். எனது மனதிற்குள் பூகம்பம் வெடிக்கத் தொடங்கியது. கனவில் வந்த அதே ஹோட்டல், அதே ரூம். என்ன செய்யலாம்? கணவரிடம் கூறலாமா வேண்டாமா? என்ன இது, வாழ்க்கை இப்படி நம்மை புரட்டி எடுக்கிறதே. இந்த விஷயத்தை நாம் கணவரிடம் சொன்னால் இந்த ட்ரிப்பே நாசமாக போய்விடும். கொடைக்கானல் போக வேண்டும் என்ற ஆசையும் கெட்டு போய்விடும், அவரது வேலையும் கெட்டு போய்விடும் என அவரிடம் எதையும் கூறவில்லை. அங்கே போய் பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விட்டேன். அடுத்த நாள் மாலை வீட்டிற்கு வந்தவுடன், இன்று இரவு கிளம்பி காலையில் நாம் கொடைக்கானல் போவோம். வேண்டியவற்றை எடுத்து வைத்து விட்டாயா என்றார். நானும் எல்லாம் எடுத்து வைத்து விட்டேன் என்றேன். எங்களது காரில் நாங்கள் கிளம்பினோம். காலையில் ஹோட்டலுக்கு சென்று விட்டோம். ஹோட்டலுக்கு என் கணவரின் சக ஊழியர்களான விமலும் சம்பத்தும் எங்களுக்கு முன்பாகவே வந்து அங்கு தங்கியிருந்தனர். நாங்கள் போய் இறங்கியவுடன் அவர்கள் வந்து வரவேற்றனர். அவர்களை பார்த்தவுடன் என் கண்கள் இருளத் தொடங்கியது. இவர்கள் எதுக்கு இங்கு வர வேண்டும்? என் கணவர் இவர்கள் வருவதை பற்றி என்னிடம் ஏதும் சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே. என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருக்க, வாங்க, நல்லா இருக்கீங்களா என அவர்கள் வந்து என்னிடம் கேட்டனர். நானும் தலையை ஆட்டிவிட்டு, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு என் கணவரும் நானும் எங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட ரூமுக்கு சென்று விட்டோம்.
என் கணவர் காரை ஓட்டி வந்த களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் குளிக்கலாம் என பாத்ரூம்குள் சென்று விட்டேன். குளித்துவிட்டு வந்து பார்த்தால் என் கணவர் இல்லை. என்ன செய்வது என தெரியாமல் வேகமாக வந்து கதவின் மேல் டாப்பாவை போட்டுட்டேன். கண்ணாடி அருகே நான் வர கதவு தட்டப்பட்டது. எனக்கோ உள்ளுக்குள் ஒருவித பயம். என் இதயத்தின் துடிப்பு வெளியே வரை கேட்டுக்கொண்டிருந்தது. பயந்து கொண்டு யார் அது என கேட்டேன். நான் தான் என்றார் என் கணவர். எனக்கு கொஞ்சம் நிம்மதியானது. கதவை திறக்க உள்ளே வந்தவரை பார்த்து, ஏன் சொல்லாமல் போனீங்க, எங்க போனீங்க என கேள்விகளை நான் அடுக்கிக் கொண்டே போக, இரு இரு ஏன் பதற, நான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு உன்னை கூப்பிட்டேன். சவர் சத்தத்தில் உனக்கு கேட்கல, அதான் கதவை சாத்திட்டு போயிருந்தேன். ஹோட்டல் ரிசப்ஷன்ல என்ட்ரி போடணும் அப்படின்னு வர சொன்னாங்க, அதான் போனேன். அப்படியே காலை பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் சொல்லிட்டு கொண்டு வர சொல்லியிருக்கேன் என்றார் என் கணவர். நான் அவரிடம் கனவு பற்றி சொல்லலாமா என யோசித்து கொண்டே என்னங்க என்றேன். அதற்குள் சாப்பாடு கொண்டு வந்து விட்டனர். என் கணவர் குளித்து விட்டு வர நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். என் கணவர் மீட்டிங்க்கு கிளம்ப நானும் அவருடன் கார் வரை சென்று வழியனுப்ப அந்த 2 நபர்களும் வந்து காரில் ஏறி கிளம்பினார்கள். அவர்கள் கணவருடன் தான் இருப்பார்கள் என்பதால் எனக்கு கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருந்தது. அறையிலேயே இருக்க எனக்கு பிடிக்கவில்லை என்பதால் ஷாப்பிங் செல்லலாம் என்று வெளியே கிளம்பினேன். ஷாப்பிங் சென்று முடித்துவிட்டு அங்கு சில பொருட்களை வாங்கி கொண்டேன். நேரம் போனதே தெரியவில்லை. என் கணவரிடம் இருந்து ஃபோன் வந்தது. எனக்கு மீட்டிங் முடிந்து விட்டது, நான் ஹோட்டல் ரூமுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்றார். என்னங்க, நான் ஷாப்பிங் வந்திருக்கேன், நான் இருக்கிற இடம் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வந்துருங்க, நம்ம சேர்ந்து ரூமுக்கு போயிடலாம் என்றேன். அவரும் சரி என சொல்லிவிட்டு என்னை வந்து பிக்கப் செய்தார். நான் காரில் ஏற எங்கள் காரின் பின் சீட்டில் அந்த விமலும் சம்பத்தும் இருந்தனர். அவர்களை பார்க்க பார்க்க எனக்கு கனவே உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களை அடிக்கடி சந்தித்து விட்டதால் அவர்கள் மேல் இருந்த பயம் கொஞ்சம் போய் இயல்பு நிலைக்கு வந்திருந்தேன். ஹோட்டல் வந்துவிட்டது. பிறகு நாங்கள் எங்கள் ரூமுக்கு சென்றோம். பின் கிளம்பி வெளியே சென்று சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இரவு டின்னரையும் வெளியே சாப்பிட்டுவிட்டு இரவு 8 மணி போல் ரூமுக்கு வந்தோம். என் கணவரும் என்னை இறுக்கி அணைத்து கொண்டு படுத்து கொண்டார். காலையில் என் கணவர் சீக்கிரமே எழுந்து வாக்கிங் போய்விட்டார். நல்ல டீ கடையை தேடி போவதாகவும் கூறிவிட்டு போய்விட்டார். நான் எழுந்து குளித்துவிட்டு உடைகளை மாற்றி தயாரானேன். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க கதவை போய் திறந்தேன். என் கணவரின் அலுவலக நண்பர்களான விமலும் சம்பத்தும் நின்றிருந்தார்கள். வேகமாக உள்ளே வந்த 2 பேரில் ஒருவனான விமல் என்னை நோக்கி என் அருகில் வந்தான். இன்னொருவன் கட்டிலின் அந்த பக்கமாக வர நான் திடுக்கிட்டு பின்வாங்கினேன். ஹோட்டலில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்றார் விமல். வேகமாக கீழே ஓடுங்கள் என கூறிவிட்டு அவர்களுடைய அறையை நோக்கி ஓடினார். சம்பத் எங்களது பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்னோக்கி ஓடி வந்தார். நான் 3ஆம் தளத்திலிருந்து வேகமாக கீழே இறங்கி ஓடிக்கொண்டிருந்தேன். கீழே போக போக தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பது தெரிய ஆரம்பித்தது. அந்த ஹோட்டலில் இருக்கும் கிச்சனில் தீப்பிடித்து மற்ற ரூமுக்கும் பரவிக்கொண்டிருந்தது. அது மேல் நோக்கி பரவிக்கொண்டிருந்ததால் அவர்கள் 2 பேரும் வேகமாக ஓடி வந்து என்னையும் அங்கிருந்த மற்றவர்களையும் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. விமலும் அவர்களது பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறி கொண்டிருந்தார். நாங்கள் 3 பேரும் தூரமாய் போய் நின்று கொண்டிருந்தோம். ஒவ்வொரு அறையாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. தீயணைக்கும் வண்டி அங்கு வந்து தீயை அணைக்க ஆரம்பித்தது. என் கணவரும் சம்பவத்தை கேட்டு அந்த ஊரில் இருக்கும் நிறைய பேரோடு அங்கு வந்தார். தீ கொஞ்சம் கொஞ்சமாக அணைக்கப்பட்டது. பிறகு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வேறு ஹோட்டலுக்கு சென்றோம். என் கணவரும் அவரது நண்பர்களுமான விமலும் சம்பத்தும் கிளம்பி மீட்டிங்க்கு செல்ல, கனவு இப்படி பழித்து விட்டதே, நல்ல வேளை எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்று நிம்மதியாக படுத்திருந்தேன். மீட்டிங் முடித்து என் கணவர் வர நானும் என் கணவரும் காரில் கிளம்பி வீட்டிற்கு வந்தோம். என் கணவரிடம் என் கனவு பழித்துவிட்டது, அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என சொல்லிக்கொண்டே நான் என் கணவரின் கையை பிடித்து கொண்டு அவர் தோளில் சாய்ந்து கொண்டேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.